பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வச்சுருக்கேன். சாதம் ரேஷன் அரிசி குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ வடை சுட்டு போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். இப்போ நம்ம காரக்குழம்பு தாளிக்கலாம். வடை காரக்குழம்புல கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஜீரகம் போடுறேன். அந்த வெங்காயம் தக்காளி வேகட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். இப்போ நம்ம காரக்குழம்புக்கு வடை போட்டு காரக்குழம்பு வச்சு வெங்காயம் தக்காளி வச்சு வச்சுக்கிறேன். அப்படியே சில பேருக்கு பிடிக்காது. ஆகையினால இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது எப்படின்னு குக்கரில் காட்டுறேன். பாருங்க, சாதம் சூப்பராக பூவாக வெந்துட்டு வச்சு பாருங்க, குக்கர் மூடி திறந்துட்டு இப்படி வடித்தட்டி போட்டு அவ்வளோதான். பாருங்க, வடிச்சிட்டேன் சாதம். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த புளியை கரைச்சி ஊற்றி நல்லா பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிச்சு. நல்லா ஒரு 10-15 பல் பூண்டு உரிச்சு போட்டு நல்லா காரக்குழம்பு வைங்க. பூண்டு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான். சும்மா கொஞ்சோண்டு புளி தான் ஊற வைப்பேன். அதில் இருக்க சரியாக போயிடுச்சு. தேவையான மிளகாத்தூள். ரொம்ப காரம் போடக்கூடாது, உடம்புக்கு ஆகாது. அவ்வளோதான், மிளகாத்தூள் போட்டேன். போட்டோம், கொதிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடணும். ரொம்ப உப்பு போடக்கூடாது. வடையும் உப்பு இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக உப்பு. சாதம் வடித்து நிமித்தி எடுத்துக்கணும். குக்கரில் வச்சு கஞ்சியோடு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி குக்கரில் வச்சு ரேஷன் அரிசி சாதம் இது அதை குக்கரில் வச்சு வடித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ குழம்பு சுண்டிச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு இறக்க போகிறோம். இந்த வடை எப்படி செய்தேன்னு கேளுங்க. பருப்பு வடை இது நல்லா ஒரு 2 மணி நேரம். உருண்டை குழம்பு பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பருப்பை நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தபடி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஊறட்டணும். ஒரு 4 பச்சரிசி மாவு இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா 4 பச்சரிசி எல்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா மிக்சியில் நல்லா குறப்பாக அரைச்சிக்கின்னு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு சோம்பு எல்லாம் ஒரு பொடி பண்ணி அப்படி போட்டு அதுக்கப்புறம் வடை தட்டி கருவேப்பிலை கொத்தமல்லாம் தூவி வடை தட்டி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் வடை. இதை பாருங்க, வடை இது ரேஷன் பருப்பு தான் இது. இப்போ நம்ம வடை போட்டு குழம்பு வச்சுட்டோம். பருப்பு தான் எனக்கு கடலைப்பருப்பு ஆகாதுன்னு கடலைப்பருப்பு